என்ன ஒரு வெயில். அச்சோ, பானை எங்க போகுது? அட இரு, இருன்னு சொல்றல, இரு. ஓஹோ, எல்லா தண்ணியும் வீணா போச்சே. ஒரு நாள் முழுக்க இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? அந்த சமயம் விஜயநகரத்துல சுத்தமா மழையே இல்ல. அதனால மக்கள் எல்லாரும் ஒரு சொட்டு தண்ணிக்கு கூட ரொம்ப தூரம் போக வேண்டியது இருந்தது. எந்த இடத்துல மக்கள் ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, தண்ணி எல்லாம் கொட்டினதுனால ரவியும் ரொம்ப கவலையோட இருந்தான். இது எப்படி நடந்தது? இன்னைக்கு எனக்கு நாளே சரியில்லை போல இருக்கு. அட கண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அட என்னப்பா, நீ விழுந்துட்டியா? வயசாயிடுச்சு, இல்லன்னா நானே உன்னை தூக்கி விடுவேன். எங்க டக்குன்னு எழுந்திரு பாப்போம். உடனே போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. தண்ணியா? அட, நான் என்னமோ உன்கிட்ட தங்கத்தை கேட்ட மாதிரி இப்படி பயப்படுறேன். ஐயா, இந்த காலத்துல தங்கத்தோட உயர்ந்தது தண்ணி தாங்க. சரி உட்காருங்க, நான் கொடுக்கறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. என்ன இன்னும் தண்ணியா? சரி, அப்ப நானே எடுத்துக்கிறேன். மொத்தமா குடிச்சு முடிச்சிட்டீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறது புண்ணியம்னு சொல்லுவாங்க. நீ உண்மையிலே ரொம்ப இரக்கமுள்ள ஆளு. இந்த பெரியவருக்கு நீ எப்படி உதவி செஞ்சையோ அதே மாதிரி எல்லாருக்கும் உதவி செய். உனக்கு நல்லதே நடக்கும். தாகத்தினால தொண்டையே வறண்டு போச்சே. இந்த பாபா வேற எல்லா தண்ணியும் குடிச்சிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது? தண்ணி! இது என்ன ஒரு அற்புதம்! அற்புதம்! இந்த தண்ணி எவ்வளவு சுவையா இனிப்பா இருக்கு. ரவி அண்ணே, எப்படி இருக்கீங்க? ஏதோ நல்லா இருக்க. உன்னோட காலு இன்னும் சரியாகவே இல்லையா? என்னன்னு சொல்றதுன்னு, எல்லா விதமான வைத்தியமும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. அட பொறுமையா இருப்பா, எல்லாம் சரியாயிடும். அது சரி, இந்த வெயில்ல எங்க போய்கிட்டு இருக்கீங்க? ஹக்கீமா பாக்குறதுக்கு தான் போறேன். நேத்துல இருந்து பாத்திமாக்கு ரொம்ப ஜுரம், தாகமா இருக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? தண்ணி இருந்தா தாராளமா குடுப்பேன். ஆனா இப்பதான் இருந்த தண்ணி மொத்தத்தையும் குடிச்சிட்டேன். இந்த பானையில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இன்னைக்கு எனக்கு நாளே ரொம்ப மோசமா இருக்கு. என்னண்ணே இது? ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா? அட, இந்த தண்ணி வெல்லம் போல இனிப்பா இருக்கு. என்ன பானையில தண்ணியா? நீங்க காட்டுங்க, நான் பாக்குறேன். என்னென்ன பண்றீங்க? கரும் கீழே விழுற போல ஜாக்கிரதை. அட, என்னோட கால் சரியாயிடுச்சு. அண்ணே, நிஜமாவே உங்க தண்ணியில ஏதோ மந்திரம் இருக்குண்ணே. அட பாத்திமா, இந்தா நீயும் குடி. அண்ணே, என்னோட ஜுரம் போயிடுச்சு. உண்மையிலேயே இந்த தண்ணில மந்திரம் இருக்கு. ஹக்கீம் வைத்தியரால பண்ண முடியாத காரியத்தை இந்த தண்ணி உடனே செஞ்சிருச்சு. மந்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏதோ எதிர்பாராத விதமா நடந்துருச்சு. இல்ல இல்ல, கரீம் அண்ணன் சொல்றது உண்மைதான். இந்த விஷயத்தை நான் எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். ஆமா ஆமா, சீக்கிரமா வா. நான் இப்பவே ஓடி போய் இல்ல இல்ல குதிச்சு போறேன். இல்ல இல்ல, ஆடிக்கிட்டே.
எல்லாரும் கேளுங்க, என் கால் சரியாயிடுச்சு. கரீம், நான் சொல்றது கேளு. எங்க போற? ரவியோட மந்திரப்பானையோட பேச்சு கரண்ட் போல விஜயநகரம் முழுக்க பரவிடுச்சு. அப்புறம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதாவது அந்த பானையோட தண்ணி எப்பவும் தீரவே இல்ல. அப்புறம் மக்கள் குணமாக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் குணமாயிட்டேன். ஆனா ரவி அதுக்கு பதிலா யார்கிட்டயும் எதையும் வாங்க மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ரவி, அந்த பானை எடுத்துட்டு உடனே என் கூட வா. என் முதலாளிக்கு உடல்நலம் ரொம்பவே மோசமா இருக்கு. அட தள்ளி போப்பா, சும்மா இருக்கியா? நீ என்ன ரொம்ப புத்திசாலியா? இங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாக்குறல. இவங்களும் இங்க தண்ணி குடிக்கத்தான் வந்திருக்காங்க. போ, உன்னோட முறை வர வரைக்கும் காத்திரு. இந்த ஏழைங்களுக்கு வைத்தியம் பாக்குறதால உனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன கொஞ்சம் அரிசி கிடைக்குமா? ஆனா நீ ஏன் கூட வா. என்னோட முதலாளி உன்னோட பையன் பொற்காசுகளால நிரப்புவாரு. இத கேட்டதும் ரவி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா விஷயம் என்னமோ உண்மைதான். பணக்காரங்களை குணப்படுத்துறதுனால அவனோட நிலைமை நிஜமாவே மாறிடும். அப்புறம் அவன் எதை பத்தியும் யோசிக்காம அங்க இருக்கிற எல்லாரையும் மறுநாள் வர சொல்லிட்டு தன்னோட பானையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான். அப்புறம் இந்த செயல் தினமும் நடந்துகிட்டு இருந்தது. ரவி எல்லாரையும் விட்டுட்டு பணக்காரங்களுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சான். அப்புறம் மெல்ல மெல்ல அவனோட கடைக்கு வெளியில கூட்டம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. எப்பா என்னப்பா இது? அட ஐயா, நீங்களா? கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தாராளமா குடுக்குறேன். ஏ ரவி, சீக்கிரமா பானை எடுத்துக்கிட்டு குதிரை மேல ஏறி உக்காரு. மகாராணிய கொசு கடிச்சிருச்சு. இருங்க இருங்க, கொஞ்சம் வந்துடுறேன். ஐயாவுக்கு தண்ணி குடுத்துட்டு வந்துடுறேன். மகாராணிக்கு உடம்பு சரியில்லை, ஆனா நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு தண்ணி குடுத்துட்டு இருக்கியா? அப்படி மகாராணி உன் தண்ணியெல்லாம் குணமாயிட்டாங்கன்னா இந்த பொற்காசுகள்லாம் உனக்கு சொந்தமாயிரும். அப்படியா? வாங்க போலாம். அந்த மந்திர தண்ணீரால ராணிக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இதுல சந்தேகம் தான். எந்த மூலிகை மருந்தால இந்த நோயை குணப்படுத்த முடியாதத இந்த தண்ணி குணமாக்கிட போதா? மகாராஜா, இவன் ஒரு மோசடிக்காரன். சேவகர்களே, இவனை புடிங்க. இதோ இருக்க பாருங்க. கதவை தருங்க, கதவை தருங்க. முட்டாள், என் கண்ணுல படாம இங்கிருந்து ஓடி போயிடு. இல்லன்னா நான் உன்னை இந்த ராஜ்யத்தை விட்டு விரட்டிடுவேன், புரியுதா? மகாராஜா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க மகாராஜா. ரவி உயிரை காப்பாத்திக்கிட்டு தன்னோட கடைக்கு வந்தான். ஆனா அங்க யாரையும் காணோம். அவன் புரிஞ்சுக்கிட்டான், அதாவது இதெல்லாம் அந்த விருத்த பாபாவால தான் நடந்ததுன்னு. அப்பதான் ரவி தன்னோட தவற உணர ஆரம்பிச்சான். அதாவது அவன் எப்படி கொஞ்சம் பணத்துக்காக ஏழை மக்களுக்கு உதவி பண்றத நிறுத்திட்டான்னு. நான் ரொம்ப பெரிய தப்ப பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும். அந்த நாளைக்கு அப்புறமா ரவி தினமும் தன்னோட கடைக்கு வெளியில பானையில தண்ணிய நிரப்பி வைக்க ஆரம்பிச்சான். ஆனா அது ஒண்ணும் மந்திர தண்ணி கிடையாது. ஆனா அந்த தண்ணீரால எல்லாரோட தாகமும் அடங்கிச்சு. அப்போத்துல இருந்து அந்த இடத்துல யாரும் தாகத்தோட திரும்பி போகல. ஏன்னா ரவி புரிஞ்சுக்கிட்டான், அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்யறத விட பெரிய தர்மம் வேற எதுவும் கிடையாதுன்னு. அப்படின்னா சீருக்கு இந்த கதையோட அர்த்தம் புரிஞ்சிடுச்சு போல இருக்கு. என்ன பசங்களா? If you like this video, subscribe to our channel Murthy Media.